எல்லாருக்கும் வணக்கம். நான் சென்டர் ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேர்ல்டு என்வரான்மெண்டல் டே நம்ம கேன்டீன் இருக்கு தான் செலிப்ரேட் பண்ணோம். அப்போ பண்ணும்போது எல்லாருக்கும் இன்வைட் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்டு ஃபேஸ்புக்கு மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை. இருந்தாலும் நாங்கள் வருந்தில்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி வந்து கேன்டீனில் க்ளீன் பண்ணோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கேன்டீனுக்கும் இப்போ இருக்கிற கேன்டீன் அவுட் சைடுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அன்றைக்கி என்ன பண்ணோன்னா, இந்த பிளாஸ்டிக் பேப்பர், இந்த வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே டிஸ்போஸ் பண்ண டஸ்ட்பின் எல்லாம் வச்சு அழகாக பண்ணுறதுக்காக சரி ஒரு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்குன்னு இந்த அலோவேரா செடியெல்லாம் வச்சோம். அதுக்கப்புறமும் எந்த ஒரு இதுவும் தெரியல எங்களுக்கு. நாங்களே ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்கே ஒரு கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து இறங்கி இந்த மாதிரி செடி மேலே ஆசைப்பட்டு வளர்த்து நாங்கள் பழக்கம் இல்லை. நாங்களே இப்படி செய்யும்போது இப்போ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் கேன்டீனுக்கு வருவோம். வந்து சைலண்ட்டாக உட்காந்து பார்ப்போம், யார் போடுறாங்க, யாராச்சும் ஒருத்தவங்களும் அந்த டஸ்ட்பினில் போட மாட்டாங்களான்னு ஏங்குவோம். சரி, அவங்களே கீழே போட்டாங்களோ, அவங்களும் கேட்குறதுக்கு எங்கள் மனசு வரல. சரி, அவங்களும் நம்மள மாரி ஒரு ஸ்டூடெண்ட்டு தானே, நம்ம கேட்டால் அவங்க மனசு எதனா கஷ்டப்படும், நாங்களும் கேட்க மாட்டோம். அது எங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுன்னு போவோம். இது வெளிப்படுத்த முடியல. அது நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தயவுசெய்து நீங்கள் போடலனாலும் சாரி, நீங்கள் எங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் நாங்கள் செஞ்ச அந்த எங்களுடைய வேலைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குற மாதிரி அட்லீஸ்ட் அந்த டஸ்ட்பினில் போடுங்க. கீழே கிடக்கிறத கூட எடுத்து போட தேவையில்லை. நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை டஸ்ட்பினில் போட்டால் போதும். டஸ்ட்பின் ஒன்று இங்கேருந்து சொல்லிக்கிற கண்ணு கெட்டுற தூரம் கிடையாது. பக்கத்தில் தான் உங்கள் கால் கீழோ இல்லை கை கீழோ தூக்கி போட்டாலுமே போய் தான் விடுவோம். ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன ரீசனுன்னு தெரியல. நம்மளை இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து சாவு போகிற வரைக்கும் நம்மளை பாதுகாத்துனுக்கு ஒரு இயற்கைக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன உதவி உங்களால் செய்ய தோணுச்சுன்னா அட்லீஸ்ட் நான் எங்கள் கூட கொஞ்சம் வந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ண தேவையில்லை. நாங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சால் போதும். அதுதான் நான் உங்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கடமையாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பேச வச்ச இயற்கைக்கு ரொம்ப நன்றி.